வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். இது பிரணாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல். நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னதான் தகவல் தொழில்நுட்பம் எல்லாமே வளர்ந்து இருந்தாலும் கூட அந்த வானொலிக்கான மவுசு இன்னமும் மக்கள் மத்தியில குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வீட்டுல நிறைய பொருட்கள் இருந்தாலும் உயிர் இருக்கு அந்த பொருட்களுக்கு நாம நினைத்தாலும் கூட அதில் முதல் இடம் பிடித்துக் கொள்வது எப்போதுமே வானொலி தான். ஆக வானொலியை நாம எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அந்த வானொலிக்கு நிறைய குரல்கள் வானொலி அறிவிப்பாளராக இருந்த குரல்களை பிடிக்கும். அப்படி அந்த வானொலிக்கு பிடித்த குரல் ஒன்று, கம்பீர குரல் ஒன்று, அது நேசித்த குரல் ஒன்று, ஒரு சிம்ம குரல் ஒன்று, ஒரு தங்க குரல் ஒன்று இன்று நம்முடைய அறைக்கு வந்திருக்கின்றது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான அறிமுகமான புகழ்பெற்ற வானொலியின் முன்னாள் அறிவிப்பாளர் திரு வி ஆறுமுகம் அவர்கள். அவரை தான் நாம் இன்று சந்திக்க போகின்றோம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக செய்யலாம். இப்ப இந்த கேமரா எனக்கு இந்த கேமராவா, உங்களுக்கு அந்த கேமரா? நம்ம ரெண்டு பேரும் பார்த்தே பேசலாம் சார். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நம்ம ரெண்டு பேருமே பார்த்து பேசலாம். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீங்க சார்? நலமாக இருக்கிறேன். நலமா இருக்கிறீங்க. ஆக வானொலி அப்படின்னும் போது உங்களையும் வானொலியும் பிரிக்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு உங்களுடைய உறவு, அப்படியேப்பட்ட உறவு. சரி, அப்படியே நம்ம பேச தொடங்குறதுக்கு முன்ன கொஞ்சம் அப்படி பாருங்களேன். இது என்னுடைய புத்தகத்தில் இவரை பாருங்க. இவரை பத்தி என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பத்தி தான் நான் சொல்லுங்க சார். அதுதான், ஒரு வானொலி அறிவிப்பாளராக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த தங்க குரல், அந்த வானொலிக்கும் உங்களுக்குமான தொடர்பு, இந்த இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப கம்பீரமா இருக்கு, எடுப்பா இருக்கு. ஆனா ரொம்ப அடுக்குமடியா பேசிட்டீங்க. அவ்வளவு பெருமைக்கு உள்ளவன் நான் அல்ல, ஒரு சாதாரண மனிதன். நிச்சயமாக நீங்க பெருமைக்குரியவர் தான் சார். வானொலி அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பெயரின்றி அந்த வரலாறு நிச்சயமாக நிறைவு பெறாது. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கு சார் இப்போது? அதாவது ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பேசி பேசி வானொலியில தன்னம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து மக்களை மகிழ்விச்சு சிரிச்சு நல்ல அறிவிப்புகளை நீங்க கொடுத்திருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இப்ப வரைக்குமே எப்படி இருக்கு அந்த இப்ப இருக்கிற அந்த வாழ்க்கை சூழல் உங்களுக்கு? என்னைய போதையில உண்டாக்கிட்டீங்க நீங்க பேச பேச நான் அந்த காலத்துல நிகழ்ச்சிகளை படைச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. என்ன மாதிரியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி நான் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சார், உங்க வழியில வந்தவங்க தானே சார். ஒரு முன்னாள் அறிவிப்பாளர் என்ற முறையில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். சார், எப்படி இருக்கு சார் இப்போதைக்கு? இப்போ நான் ஓய்வில் தான் இருக்கேன். பணி ஓய்வு பெற்று 2003 இப்போ 23 வருஷம் ஆச்சு பணி ஓய்வு பெற்று. வாசிப்பேன், எழுதுவேன், பத்திரிகைகள்லாம் எழுதுவேன். அதான் இப்ப நடப்புல உள்ள வேலை. வானொலியில இருந்து ஓய்வு இருந்தாலும் கூட தமிழுக்கும் உங்களுக்குமான ஓய்வு இல்ல அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தமிழ் நம்மளோட உணர்வோடு ஒன்றியது அல்லவா, அதை எப்படி பிரிக்க முடியும்? தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் உயிர் அல்லவா? சரிங்க சார். அப்படி இருக்கும்போது எப்படி சார் இந்த வானொலிக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்படி ஆரம்பத்துல இருந்துச்சு? எப்படி இந்த பணிக்கு நீங்க ஆர்டிஎம்க்கு நீங்க வந்தீங்க? ஏன்னா ஆரம்பத்துல நீங்க ஒரு ஆசிரியர் இல்லையா? தற்காலிக ஆசிரியர். சொல்லுங்க சார் அதை பத்தி. எப்படின்னு சொன்னா, நான் ஒரு வானொலி ரசிகன். நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டு பங்கெடுத்து நிறைய பரிசுகள்லாம் வாங்கி இருக்கிறேன். அப்போ நேயரா வானொலியோட எனக்கு நிறைய தொடர்பு. அப்போ சில என்னோட அபிமான குரு நினைவில் வாழும் அண்ணன் ஏ தேவதாஸ். அவர் இதயத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி படைப்பார். அது நான் விரும்பி கேட்கிற நிகழ்ச்சி. அதில் நிறைய பல முறை அதில் நான் பரிசு வாங்கியிருக்கிறேன். அப்படிதான். ஆனால் அவர் என்ன பார்த்ததில்லை. அப்போ நான் தற்காலிக ஆசிரியராக இருக்கும்போது அது பள்ளி நாட்களில் பள்ளிக்கூடத்தில் பார்க்கணும் வேலை. தவணை விடுமுறைகள் வரும்போது தஞ்சமாலயமுக்கு போகணும், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு. அப்போ ஆண்டு முழுக்க உங்களுக்கு வேலையாக இருக்கும்ல. அந்த நேரத்தில் ஆர்டிஎம்லேருந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்போ என்ன அதுவா இதுவான்னு முடிவு பண்ண முடியல. உடனே அண்ணன் தேவதாஸுக்கு ஒரு கடிதம் எழுதுனேன், இந்த மாதிரி எனக்கு என்ன முடிவு பண்ணுறது தெரியல அப்படின்னு. அப்போ எனக்கு பதில் கொடுத்தாரு, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க, இங்கே வந்துடுங்க, உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குன்னு சொன்னார். அப்போ அதை விட்டுட்டு நான் ஆர்டிஎம்மில் அக்டோபர் 1 1970 சேர்ந்தேன். அப்போ கூட்டரசு மாளிகையில்
வந்து சேர்ந்தேன் நான். அப்போ எனக்கு வந்து கொடுத்த கடிதத்தில் வந்து பாக்யான் இந்தியான்னு போட்டுருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் இந்தியா பகுதியில் தான் நான் வேலை செய்ய போகிறேன்னு. இங்கே வந்து பார்த்த உடனே பாக்யான் உருசா ராஞ்சாங்கன்னு ஒன்று, அதாவது அறிவிப்பாளருக்கெல்லாம் உதவியாக ஒரு பணி. அதுவும் அது பற்றி நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. பல அறிவிப்பாளர்களோடு உதவியாக செய்யணும். அது மட்டுமல்ல, இந்திய பகுதி மட்டுமல்ல, ஆங்கில பகுதி, சீன பகுதி, மலாய் பகுதி எல்லாத்துக்கும் நம்ம போவோம். எல்லா இடத்துக்கும் போகும்போது நிறைய அனுபவங்கள் கிடைச்சிது. அப்போ அங்கிருந்து தான் அந்த அறிவிப்பாளர் அப்படின்ற அந்த அறைக்குள்ள உட்காந்து முதல் நாள் அறிவிப்பு அப்படின்னும் போது நீங்க செய்த அந்த முதல் நாள் அறிவிப்புன்னு சொல்லும் போது நான் வந்து எல்லாருக்கும் உதவியா இருப்பேன். என்னோட வந்து ஷிஃப்ட் வேலை பாருங்க. காலையில் முதல் நாள் வந்து ராத்திரி, அப்புறம் மத்தியானம், அதுக்கு அடுத்த நாள் காலையில் வேலை முடிஞ்சோடனே அடுத்த நாள் விடுப்பு, அப்படி இருக்கும். அப்போ எனக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் நாங்கள் வேலை, ஒரு 4 மணி நேரம் தான் அங்கே வேலை இருக்கும். அப்புறம் நான் ஓய்வாக தான் இருப்பேன். அப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லா தயாரிப்பாளருக்கும் போயிட்டு உதவி செய்வேன். எல்லாத்துக்கும் உதவி செய்வேன். அப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ தயாரிப்பாளராக இருக்கிறீங்க, ஒரு நிகழ்ச்சி செய்கிறீங்க, அதுக்கு வந்து தொடக்கம் முடிவு அறிவிப்பு செய்யணும்ல. நான் கூடவே இருக்கிறேன். என்னை விட்டுட்டு நீங்கள் வேற ஆளை போய் தேடுவீங்களா? என்னையை தான் பயன்படுத்துவீங்க. அப்படி ஒரு கட்டத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் என்னோட குரல் தான் தொடக்கமும் முடிவும் வந்துக்கிடும் போது, அப்போ தலைவர் வந்து பாலா வந்து கேட்டார், என்ன எல்லாத்துலேயும் இந்த புது பையன் வந்து அவன் குரல் தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. நான் தானே கூட இருக்கிறேன், உங்கள் கண்ணு முன்னால் உதவி செஞ்சுருக்கேன், என்னை விட்டுட்டு நீங்கள் வேற ஆளை கொண்டு வந்து ஓப்பனிங் க்ளோசிங் சொல்லுவாங்களே, தொடக்கம் முடிவு, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அறிவிப்பாளருக்கு தான் நான் உதவியாக இருக்கும்போது இப்போ பார்த்தீங்க, பாக்கியராஜ் படம்லாம் பார்ப்பீங்கள, தாவணி கனவுகள் சொல்லுவார்ல, அந்த இடத்துல நான் தான் என்ன திரும்ப செய்வேன் அப்படின்னு. இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே இது இன்னும் சிறப்பாக செய்யலாமே. அப்போல்லாம் நிலைமை வேற மாதிரி இல்லை, ரொம்ப என்ன சொல்ற ரோபோட் மாதிரி இருக்கமா. அடுத்து சவுந்தரராஜன், சுசிலா பாட கேட்போம் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் பாடுவோம். அதெல்லாம் மாற்றி அமைச்சாச்சு. இப்போ அங்கிருந்து தான் ஒரு நாயகன் உருவாகிறார், நீங்க உருவாயினீங்க இல்லையா? சரி, இப்போ நான் ஒரு பாடல் சொல்றேன். இந்த பாட்டுக்கு உங்கள் பாணியில நீங்க ஒரு அறிவிப்பு சொல்லணும் அப்படின்னு கேட்கணும், ரொம்ப ஆசையா இருக்கு சார். அதாவது படகோட்டி படத்திலிருந்து, சரி, எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிச்சிருந்த படகோட்டி படத்துல கவிஞர் வாலி எழுதின பாட்டுக்கு பாட்டு எடுத்து இந்த பாட்டுக்கு வந்து நீங்க ஒரு அறிவிப்பு செய்யணும்னா எப்படி சார்? சொல்ல முடியாது, அது விதவிதமாக செய்யலாம். சொல்லுங்க சார், சார் கேட்கணும் அப்படின்னு. பிடிச்சிக்குங்க. ஒன்றாவது படகோட்டி படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்க போகின்றோம். படகோட்டி என்று சொன்னால் அதில் பல விஷயங்கள் இருக்குது. அந்த படகோட்டி அந்த பேர் தலைப்பு வைக்கிறதுக்கு தயாரிப்பாளர் கேட்டுக்கிட்டாராம். 5 எழுத்தில் ஒரு தலைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ படகோட்டி 5 எழுத்து, அந்த பேரை கொடுத்தவர் வாலி. இப்படி பல கதைகள் இருக்குது. அதில் உள்ள பாட்டு, அதில் எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் சேர்ந்து நடிச்சிருந்த போது ஒரு பிரபாதமாக, அது நல்ல வண்ணப்படம், எடுப்பான படம். அதிலிருந்து அடுத்த பாடல் நாம் கேட்போம் அப்படின்றது கவிஞர் வாலி எழுதின பாடல் அது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க சார், இப்படி இந்த வானொலி அறிவிப்பாளரா இருக்கும்போது தொடக்கமாக வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்க கத்துக்கிட்டு போனீங்க இல்லையா? உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு வரையறைன்னு இருக்கா, இப்படிதான் இருக்கணும், இத்தனை நிமிஷம் பேசணும், உச்சரிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதா சார்? இப்ப நீங்க சொல்ற பயிற்சி வந்து இப்ப இன்றைய சூழ்நிலையில கொடுக்குறாங்க. நாங்க வந்து சேர்ந்தப்போ உதவியாளர் தானே. உதவியாளர் போது அந்த தளவாடங்கள்லாம் எப்படி இயக்குறது, விளம்பரங்கள் எப்படி ஒளிபரப்பு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது பயிற்சி கொடுத்தாங்க. ஆனா அறிவிப்புக்குன்னு சொல்லி பயிற்சி ஒன்றும் கொடுக்கல. அது சொந்தமா கத்துக்கிட்டு தான். நான் யாரையும் பின்பற்றல. என்னுடைய பாணி தனி பாணி, என் வழி தனி வழின்னு சொல்றேன். அதனால இந்த கட்டத்துல ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. சொல்லுங்க சார். அந்த ஒரு SRM சொல்லி செவே ரிசர்ச் மலேசியா ஆய்வு கழகம் வந்து ஒரு ஆய்வு செஞ்சப்போ 80 தொடக்கத்தில் 51 விழுக்காடு உங்க முன்னால் உட்காந்துருக்கான்ல அவன் வச்சிருந்தான். 51 விழுக்காடு, மற்ற எல்லாரும் சேர்ந்து 49. அப்ப என்னோட நிலைமை என்னன்னு பாத்துங்க. தனி வழி தானே சார் இது? நிச்சயமா ரொம்ப பேருக்கு தெரியாது இது சார். இது உண்மையிலேயே இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் இது சார். அப்படி இருக்கும்போது அந்த நீங்கள் தயாரித்த நிகழ்ச்சிகள் பத்தி சொல்லுங்க சார். என்ன மாதிரி நிகழ்ச்சிகள்? உங்கள் பெயர் அப்படியே இந்த நிகழ்ச்சினா இவர் வந்தாதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும், அப்படின்னா எதெல்லாம்? ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்லுன்னா அது அப்படியே நின்று பேசும். அதாவது சனத்தில் விளம்பரத்தில் சொல்லுவாங்க பாருங்க, ஒன்று பார்த்தீங்கன்னா நின்று பேசுன்னு சொல்கிற மாதிரி. அதாவது நான் பல நிகழ்ச்சிகள் நான் பங்கெடுத்திருக்கேன். இதயத்தில் இடம்பெற்றவை, உள்ளங்கார்ந்தவை, நகைச்சுவை நாடகம்லாம் எழுதியிருக்கிறேன். அப்போது அந்த நேயராக இருந்த பிறகு
இங்கே வானொலி சேர்ந்த பிறகு அந்த நிகழ்ச்சிகளை நானே தயாரிப்பேன்னு கனவுலையே நினச்சி பார்க்கலையே. நான் விரும்பி கேட்ட இதயத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியை நானே படைப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலையே. அப்படி பல நிகழ்ச்சிகள் அப்புறம் உங்களுக்காக உருவாக்கினேன். அப்புறம் நேயர்களுடன் வானொலி 6 செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து என்னோட சொந்த கற்பனையில் வந்தது. ஆனால் மறக்க முடியாதது வந்து பிரிவும் பிணைப்பும். அது எனக்கு ஒரு முத்திரையை பதிச்ச ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயங்காலம் 6:30 மணிக்கு வரும். தொடர்பற்று போயிருப்பாங்க, தொடர்பு இல்லாமல் போயிருக்கோம். அப்போ அவங்கள பற்றி விவரங்கள்லாம் சொல்லி அது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சி. அது ரொம்ப அழகான தலைப்புங்க, பிரிவும் பிணைப்பும். அது நிச்சயமா இப்ப எனக்கு கூட தெரியாது சார். என்னுடைய அம்மா அப்பா அந்த காலகட்டத்தில் கேட்டவங்களுக்கு அந்த நிகழ்ச்சியோட அருமை என்ன அப்படின்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்படி நீங்க ஒரு நாயகன் உருவாகிறான்ற மாதிரி நீங்க அப்படியே உங்களோட பயணம் அப்படியே வந்துகிட்டு ஏற்கனவே 70கள்ல சார் இது. அப்படியே அந்த பயணம் வரும்போது உங்களை வெளியே பார்க்கும்போது மக்கள், இப்ப நீங்க கலப்படம் போவீங்க, உல்லாச ஊர்வலம், இந்த நிகழ்ச்சிகளா நீங்க போவீங்களே, மக்கள் உங்களை எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க? அந்த அனுபவங்கள் சொல்லுங்க சார். கலப்படம் நீங்க சொல்லும்போது தொடக்கத்திலிருந்து அது எனக்கு நினைவுக்கு வந்து 1955 ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த கலப்படம் நிகழ்ச்சி புலப்பினாங்கள. அப்புறம் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. கலப்படம் கலப்படம் கலப்படம். நானும் நூற்றுக்கணக்கான தடவை மேடையில் மலேசிய வானொலி, நங்காசபுரி, ஓடித்தோரியம், பிசார்லேருந்து வடைக்கும் கலப்படம்லாம் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், நான் வந்து பெருமையாக சொல்லலை, அடக்கமாக தான் சொல்கிறேன். நானும் தான் சேர்ந்து ஊரோட சேர்ந்து கலப்படம் சொன்னேன். ஒரு நாள் திடீர்னு யோசனை வந்துச்சு, என்ன இது கலப்படம் நம்ம சொல்கிறோமே, கலப்படம்னா ஏமாத்து வேலையாச்சே, தில்லுமுள்ளாச்சே, இப்போ மக்களை ஏமாத்துறது இது சரியில்லை, இந்த தலைப்பு சரியில்லையே. அதான் நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது எவ்வளோ அக்கறையாக நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி நான் என்னோட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தலைப்பு ரொம்ப கவனமா செய்வேன் நான். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த கலப்படம் தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி மீட்டிங்ல சொன்னேன், இது சரியில்லை, பேரை மாத்தணும். அப்புறம் தான் இப்ப நீங்க சொன்னீங்களா உல்லாச ஊர்வலம் அப்படி மாத்தினாங்க. அப்புறம் உல்லாச கதம்புன்னு வந்துச்சு. அப்புறம் எல்லாம் கலப்படம் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? கலப்படம் என்பது அந்த தலைப்பு சரி இல்லையா? கலப்படம் விட உல்லாச ஊர்வலம் இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கு. இந்த உல்லாசமா போய் ஊர்வலமா போய் நம்ம நிகழ்ச்சிகள் படைக்கிறோம் அப்படி இல்லையா? நிறைய நாடு முழுக்க பல ஊர்களுக்கு போயிருக்கோம். அப்படி போகும்போது மக்கள் உங்களை எப்படி வரவேற்றாங்க? எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு பெருமையா இருக்குங்க. அதாவது எங்களை வந்து அவங்க வானொலியில் தான் கேட்டு இருக்கிறாங்க. நேராக பார்க்கும்போது அப்போல்லாம் தொலைக்காட்சிலாம் ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது, நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப குறைவு. அப்போ நேராக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குரலை மட்டும் கேட்டுட்டு நேராக பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு நம்மளுடைய லீலா பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தாங்க, முன்னாள் தயாரிப்பாளர். அவங்க அறிவிப்பாளராக பணியாற்றலை. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஒத்துக்கணும் பாருங்க. அவங்க அறிவு பண்ணலாம், அவங்க பண்ணதில்லை. லீலா பாலசுப்ரமணியம் ஆனால் பாடுவாங்க, குழு பாடலாம் பாடியிருப்பாங்க. கமலா, துளசி அவங்களாம் பாடுவாங்க, அவங்க பாடியிருக்காங்க. ஆனால் அவங்க நிகழ்ச்சிகள்லாம் படைச்சு தயாரிப்பாளராக இருந்திருக்காங்க. அப்போ கலப்படம் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, முன்பெல்லாம் நிலையத்திலேயே ஆடிட்டோரியம் இருக்கும், அங்கேயே தான் நம்ம கலப்படம் செய்வோம், தயாரிப்போம். அப்போ அவங்க தான் லீலா பாலசுப்ரமணியன், இது வந்து வரலாற்று உண்மை தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அவங்க தான் அந்த கலப்பட நிகழ்ச்சியை அங்காசபுரிக்கு வெளியில் கொண்டு போனவங்க, சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம். அப்போ போகும்போது திரங்கானுக்கு போயிருக்கோம், லங்காவுக்கு போயிருக்கோம், தங்காவுக்கு போயிருக்கோம், இன்னும் இவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம். நம்ம பொருளீஸ் கூட போயிருக்கோம். அப்போ வெளியூரில் போய் நம்ம ஒளிப்பதிவு பண்ணும்போது அந்த இடம் பொருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே போய் பார்க்கணும். நம்ம ஒளிப்பதிவு செஞ்சா சரியா வரும். அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, ரெக்கின்னு சொல்றது, RECCEE. அந்த ரெக்கைக்கு போவோம், போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க, சரியா இருக்கா, இந்த இடம் மண்டபம்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போவோம். அப்படி போகும்போது அந்த சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி போனோம்னா 2 ஒளிப்பதிவு பண்ணுவோம். கலப்படம் 2 கலப்படம் ஒளிப்பதிவு பண்ணுவோம். 3/4 மணி நேரம் நிகழ்ச்சி தானே. அப்போது 10,000 வெள்ளி செலவு அந்த நிகழ்ச்சிக்கு. இப்போ யோசனை பண்ணேன், என்னோட உணர்வு எல்லாமே ஒளிபரப்பு, எங்க கிள்ளுனாலும் உங்களுக்கு ஒளிபரப்பு தான். அதை பத்தியே தான் சிந்தனை எனக்கு. நடந்து போனாலும் அதை நினைச்சுக்கிட்டு தான் போவேன். அறிவு பண்ணிட்டு வந்தாலும் அந்த என்ன அறிவு பண்ணுவோம், ஒழுங்கா பண்ணியிருக்கமான்னு சொல்லிட்டு அதை மீள் பார்வை செய்யறது, இப்படியே தான் சிந்தனையை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் யோசனை பண்ணேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு வரோம். உதாரணத்துக்கு பெர்லிஸுக்கு போகிறோம் பாருங்க, இங்கே போனோடனே 10,000 வெள்ளிக்கிட்ட செலவு பண்ணும். ஒரு அந்த தொழில்நுட்பர்கள்லாம் அவங்க ஒரு பெரிய வேனில் அந்த ஒயர்லாம் நிறைய இருக்கும், எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு வருவாங்க. அப்போ நான் சொன்னேன், மறுநாள் சனிக்கிழமை இரவு கலப்படம் ஒளிப்பதிவு, ஞாயிற்றுக்கிழமை அதே இடத்துல
ஒரு நிகழ்ச்சி நம்ம உருவாக்கினா நேரடி நிகழ்ச்சி, நேயர்களுடன் வானொலி 6 அப்படின்னு. அப்போ அந்த வட்டாரத்தில் உள்ள இளைஞர்கள், வணிகம் செய்கிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம், அதெல்லாம் ஒரு ஒரு பேட்டி மாதிரி அந்த அந்த வட்டாரத்தை வந்து அது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தானே. அது என்னோட உருவாக்கம் தான் அது. அப்போ ஒரு அந்த டெக்னீஷியனும் ரொம்ப சந்தோஷம், வந்து இன்னும் ஒரு நாள் கூட இருந்தாக்க அவங்களுக்கு கூட அலவன்ஸ் கிடைக்கும்ல. சரி, இப்படி வானொலி நினைவுகள் அப்படின்னும் போது கொட்டி கிடக்குது, நிறைய கொட்டி கிடக்குது. அதுல சில நினைவுகளை இப்ப நம்ம புகைப்படங்களா பார்த்து நம்ம 2 பேரும் பேச போறோம். பேசலாமா? சரி, ஒவ்வொரு படமா நம்ம பார்க்கலாம். அந்த படத்தை பார்க்கும்போது என்ன நினைவுகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணலாம் சார். ஆஹா, இந்த படத்தை பாருங்க சார். முன்னாள் தலைவர்கள், வானொலி முன்னாள் தலைவர்கள் இல்ல எல்லாருமே இல்ல, அவரு டாக்டர் பூபாலன், மிஸ்டர் பாலகிருஷ்ணன், பார்த்தசாரதி, இவர் வந்து இசை தென்றல் அண்ட் மாரியப்பன். இவங்க கூட பணி இவருடைய காலகட்டத்தில் பணி செய்திருக்கீங்களே சார்? அவர் வந்து தலைவராக இருக்கும்போது நான் துணை தலைவராக இருந்தேன். அந்த அனுபவங்களை சொல்லுங்க சார். அது குறுகிய காலம் தான். என்னுடைய துணைத் தலைவர் பதவி வந்து ரொம்ப நவம்பர் மாதங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதத்தோட முடிஞ்சிச்சு. செய்தி பிரிவுக்கு மாற்றிட்டாங்க. சரி, டக்குன்னு போயிடலாம். இவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏதாவது? அவருக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன். அவர் திரையில் இலக்கியம்னு ஒரு நிகழ்ச்சி படைப்பார். அந்த பாட்டில் வந்து இலக்கிய வரிகள் இருக்கும். அந்த பாட்டில் அவர் அது வந்து என்ன செய்யணும், நிறுத்தி தான் நம்ம தேடணும் பாருங்க. அந்த வேலையே வைக்க மாட்டேன். அவர் பேசிக்கிட்டு இருப்பார், அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த வரியை கண்டுபிடிச்சி கணக்காக வச்சிருவோம். அப்புறம் இப்படி பார்ப்பாரு, பாட்டை விட்டுருவோம். அப்போ கணக்காக வந்து அப்போ நிற்காம ஒளிப்பதிவு செய்வேன். அவருக்கு அவர் வந்து நான் வந்து வரும்போது அவர் ஐபிசின்னு சொல்லுங்க, இன்டர்நேஷனல் ப்ராட்காஸ்டிங் இதுக்கு வந்துட்டார், ஐபிசிக்கு வந்துட்டார். கொஞ்ச நாள் தான் அவர்கிட்ட பணி செய்தீங்க? கொஞ்சம் இல்லை பணி செய்ய நான் வரும்போது அவர் போயிட்டாரு. அந்த அப்போ கார்த்திகேஸ்வர் இருந்தார் அவருக்கு உதவியா, முகமது அனீஃப் இருந்தார், அப்புறம் மிஸ்டர் கார்த்திகேஸ்வரன் அவருக்கு உதவியாக. பார்த்தசாரதி வந்து இல்லை, நான் செய்தி பிரிவுக்கு போயிட்டவர்னு அவர் அதுக்கு பிறகு வந்தாருங்க அவரு செய்தி பிரிவு. சரிங்க சார், அடுத்த படம் பார்க்கலாமா நம்ம? நிறைய நினைவுகள், புகைப்படங்கள் பார்க்கும் போது இதுல உங்களோட பணி செஞ்ச நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அந்த ஓரத்துல நீங்க இருக்கீங்க சார். ஆமா, அங்க இருக்கீங்க. திரு மைதிர் சுல்தான் சார், அசன் கணேஷ் சார், அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன சொல்லணுங்க, அங்க கடைசியில் இருக்காரு பாருங்க, ஆர்கே சாமி. அவர் தான் என்னோட ரொம்ப நெருக்கம், கடைசியில் எனக்கு பக்கத்தில் இருக்காரு. அப்புறம் வந்து ராமையா இருக்காரு, அதுக்கு பின்னால சிங்கம் ஜான்சன், அந்த பேர் அடிக்கடி கேட்டிருப்பாங்க, ஒளிப்பதிவு உதவி சிங்கம் ஜான்சன். அவர் தான். இவங்களோட நட்பு அதை பத்தி பேசுங்க சார். எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தானே, தெரியாதவங்க. மிஸ் ஆரோக்கியசாமி ரொம்ப ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், அவரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர். அவர் பீட்டர் ஜான்சன், கடைசி அசன் கனி, அவர்லாம். இது வந்து எங்களுடைய என்ன முன்னாள் பணியாளர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சிங்க. அது நான் தான் உருவாக்கினேன். அதாவது முன்னாள் பணியாளர்கள் பிப்ரவரி 1 முதல் நாள் சந்திப்போம். அந்த சந்திப்பு தான் இது. அப்ப பிடிச்ச படங்கள்ல ஒன்று பாருங்க. பின்னால கமலா தேசிகன் இருக்காரு, கமலாவோட கணவர் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். அடுத்த படம் நிறைய நண்பர்கள். சார், இதெல்லாம் உங்களுக்கு பிறகு வந்தவங்க இல்லையா? அதுல அந்த படத்துல பாருங்க சார், நீங்க இருக்கிறீங்க அந்த படம். இது வந்து அது எப்ப பிடிச்சது? அது ஒரு மேடை நிகழ்ச்சி, அது கலப்படம் அல்ல, அது ஒரு மேடை நிகழ்ச்சியில கலை நிகழ்ச்சி, அது கலை நிகழ்ச்சி. இது வந்து அமைச்சராக வந்திருந்தாரு கடையில். அப்பதான் வந்து போட்டி வச்சாங்க அந்த நிலையத்துங்களுக்கு அறிமுக இசை ஒரு போட்டி வச்சிருக்கும் போது மின்னலுக்கு பரிசு கிடைச்சது 10,000 இங்கே. மின்னல் இப்போ ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அது போட்டியில் ஜெயிச்சது. அப்போ பார்த்தசாரதி தலைவராக இருக்கும்போது அந்த பரிசு கிடைச்சது. கடைசியா இருக்க அவர் சுகுமாரன். அடுத்த படம் நிறைய படம் தேட்டர் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான படம் சார் இது. சார் கொஞ்சம் சுருக்கமா போயிடும், நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால. இவர் கூட நிச்சயமாக உற்ற நேயர் இவர். உங்களுக்கு வானொலி காலகட்டங்கள்ல இருக்கிற வரைக்குமே வந்து உற்ற நேயர் இவர். இவரை பத்தி, இவரோட பயணித்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க சார். அவரு நம்ம தீவிர நேயருங்க. நீங்க தவறாம கேட்பார், நிகழ்ச்சிகள்லாம் கேட்டு குறைகள்லாம் சுட்டி காட்டுவார். ஒரு நாள் ஃபோன் பண்ணார், என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டார். இல்லை ஒன்று என்ன பிரச்சனைன்னு.
ஏன்னா ஒரு பேட்டி எடுக்கும்போது ஒரு அறிவிப்பாளர், இப்போ நீங்கள் சந்திப்பு இருக்கீங்களே, இந்த நல்லதுங்கன்னு சொல்லுவீங்களே, நல்லதுங்க நல்லதுங்க நல்லதுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பேட்டி கொடுத்துருந்தாங்களே, அவங்க வந்து கணவர் இறந்துருக்காரு. அப்போ தான் கணவர் பற்றி அவர் இப்போ தான் சமீபத்தில் இறந்துட்டாருங்க. இன்னொன்று இந்த வழக்கமாக வருதுல்ல, நல்லதுங்க அப்படின்னுட்டீங்க. விட்டுமா இவர்கிட்ட இப்போ அந்த நேரம் பார்த்து அவர் கேட்கணுமா, அதனால் மறக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இவரோட வெளிநாட்டுக்கெலாம் போகும்போது, அப்போ நான் செய்தி பிரிவில் இருந்தேன். அப்போ நம்ம அங்கே உள்ள நடப்புகள் நிகழ்ச்சிகள்லாம் வந்து பர்னாமாவில் தான் செய்தி வந்து சேரும். அதுக்கப்புறம் தான் நம்ம தயாரிப்போம். அப்போ இவங்க நிகழ்ச்சி அந்த இதில் பங்கெடுக்கிறதுனால கூட்டத்திலலாம் அப்போ நேரடியாக விட்டு நம்ம கேட்டுடலாம்ல. அப்போ நான் என்ன பண்ணேன், ராத்திரி என்ன லிபியா மொரோக்கோலாம் போனார். அப்போ நான் அவரை பிடிக்கணுன்னாக்கா அப்போ நான் ராத்திரி போய் தேடிட்டு போகணும். ராத்திரி போயிட்டு அவரோட ஒளிப்பதிவு பண்ணிட்டு செய்தியில் நான் போடுவேன் நான். ஏன்னா முன்பெல்லாம் வந்து எல்லாம் வந்து டெக்ஸ்ட்லேயே இருக்கும் பாருங்க, படிக்கிறது தான் ஆக்சுவலிட்டின்னு சொல்கிறோம்ல, வேற இன்னொரு வாய்ஸ். அப்போ இப்போ இந்த தகவலை வந்து ஒரு சாமிகள் சொன்னார் அப்படின்னு சொல்கிறது பதிலாக அவரே சொல்லிடுவார்ல. அப்போ அவர் குரல்லே வரக்கூடிய வாய்ப்பு வரும்ல. பழம்பாடல் நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து வானொலிக்கு உற்ற நேயர். இதுதான் சார் புகைப்படங்கள், நமக்கு இவ்வளவுதான். நமக்கு அடுத்ததாக நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லும் போது நிறைய பிரபலங்களை நீங்க வந்து நேர்காணல்லாம் செய்திருப்பாங்க. ரொம்ப சுருக்கமா யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க நேர்காணல் செய்திருக்கீங்க? சிவாஜி எல்லாம் வந்திருக்காரு, இவங்க சோபனா வந்திருக்காங்க, சவுந்தரராஜன்லாம் வந்திருக்காங்க. ஆனால் நான் வந்து அவர் அவ்வளோ அக்கறை செலுத்துறதில்லை நான். ஏன்னா அந்த பைரோஜி நாராயணன், தியாகராஜெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது அந்த திரை சம்பந்தமானலாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதனால் அவங்க போய் எல்லாம் ரெக்கார்டிங்லாம் பண்ணுவாங்க. அதனால் நாம் வந்து அதில் கலந்துக்கிறது இல்லை. நமக்கு வேலை நிறைய இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்திய பகுதியில் தான் வேலை பார்த்தேன். அது மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் மற்ற ரேடியோ மலேசியா, இபுகோத்தா, ரங்காய் நேஷனல், அப்புறம் தொலைக்காட்சியில் செய்தி, அப்புறம் இசை நிகழ்ச்சி, அப்படி நிறைய வேலை இருக்கும் எனக்கு. அதனால் என்னோட நோக்கம்லாம் வேற மாதிரி. சரி, அடுத்ததாக சரி ஒரு நிறைவு கேள்வியாக வச்சுக்கோமே. அதாவது டிப்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மூத்த அறிவிப்பாளர், உங்ககிட்ட இருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கணும், பார்த்துருக்கோம், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது போல இன்னைக்கு இருக்கிற அறிவிப்பாளருக்கு நீங்கள் டிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு அறிவிப்பாளர்னும் போது குரல் வளம் கடந்து உச்சரிப்பு, இந்த மாதிரி எது வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உச்சரிப்பு தான் ரொம்ப முக்கியம். உச்சரிப்பு தான் முக்கியம். அதாவது நம்ம இந்த பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, பரவாயில்ல ஒளிபரப்புக்கு ஏற்புடையதே அல்ல. மற்ற இதெல்லாம் பரவாயில்ல அப்புறம் இது இப்போ சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்று என்ன வார்த்தை இருக்கு சார்? பரவாயில்ல அது கவலைப்படாதீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன மாற்று? இல்லை, நான் சொல்ல வந்து அந்த பரவாயில்ல வந்து ஒளிபரப்பு துறைக்கு ஏற்றது அல்லன்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் தரமாக இருக்கணும், எல்லாமே குறையே இருக்கக்கூடாது. குறை இருந்தாக்கா அதை நிவர்த்தி செய்யணும். இப்போ கூட நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா இந்த சின்ன லாலாம் பெரிய லாவாக வந்துக்கிட்டு இருக்கு, இல்லு எல்லாம் மாறி, அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் திருத்தணும். அதெல்லாம் சரி, உச்சரிப்புல கவனம் செலுத்தணும். அது முக்கியம். அது வேற என்ன செய்யணும்? அது போக உங்களுடைய மொழி வளம். நீங்கள் வாயை திறந்தா நாக்கில் சரஸ்வதி நடனம் ஆடணும், அருவி மாதிரி வார்த்தைகள் கொட்டணும். நீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒக்காபுலரி இல்லை, அகராதி சொல்லு இல்லை, வார்த்தை அப்படியே தடுமாற்றம் இல்லாமல் அது பாட்டுக்கு வந்து கொட்டணுங்க. அதுவும் இல்லாமல் என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், என்ன பேசணும்னு. ஏன்னா நேரடி நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் தவறாக விட்டுட்டிங்கனாக்கா அது போனது தான் பாருங்க, இல்லையா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அது ஒரு அறிவிப்பாளர் உச்சரிப்பு, மொழி வளம் இருக்கணும். மொழி வளம் முக்கியம். ரொம்ப நிறைய வாசிக்கணும். ஒரு 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 பாடல் மட்டும் அறிவிப்புன்றது இல்லை இல்லையா? ஒரு சமூக சார்ந்த கருத்துக்கள் அவங்க சொல்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்மைதான். நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் இருக்குல்ல, அவங்க தான் சொல்லி நம்ம மகேந்திரன் மோகனதாஸ் எவரெஸ்ட் மலை ஏறி வந்தாங்க. அப்போ வராங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துருச்சு இல்லை, இத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தான் நம்ம போகணும் இல்லையே. நானே நகரா மிஷின் தூக்கிட்டு நேராக போய் சுபாங்க போயிட்டு அவங்கள இன்டர்வியூலாம் பண்ணி வந்து போட்டோம்ல, அதெல்லாம் வந்து சொந்த ஆர்வம் தானே. இவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்கிறாங்க. உத்தரவு கொடுத்து நீங்கள் போய் செய்யுங்க, அதெல்லாம் நம்மளே போய் நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். அது ரொம்ப அற்புதமான இது. அவர் சொன்ன கதை இன்ன வரைக்கும் நினப்பில் இருக்குது.
மோகன்தாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பலுவா கொஞ்சம் 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 கனமானவர். மகேந்திரன் வந்து கொஞ்சம் ஒல்லியானவர். அவர் ஏறிட்டார், உச்சிக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 40 அடி தூரம் தானா. 40 அடி தூரத்துக்கு 3/4 மணி நேரம் பிடிக்குமா ஏறி போகிறது, 40 அடி தூரத்துக்கு. அப்புறம் அங்கே போய் சேர்ந்தோன்னே ஷெப்பர்ட் கிட்ட கேட்டாராம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், என்ன எங்கே போகிறதான் உச்சிக்கு வந்துட்டேன்னு சொன்னாராம். மகேந்திரன் சொன்னேன்னு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், உலகத்தின் உயரமான இடத்துல நிற்கும் போது இப்படி இருந்திருக்கும் அவருக்கு. அந்த ஒரு உணர்வு அந்த சமயத்தில் எனக்கு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷம். ஆக ஒரு மூத்த அறிவிப்பாளர் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது இளம் அறிவிப்பாளர்கள் அந்த ஒலிபரப்பு துறையை சார்ந்தவங்க இருக்கும்போது அதை டிப்ஸ் எடுத்துக்கிட்டு உங்க வழியில நம்ம போனோம்னா நிச்சயமா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். நிறைய விஷயம் நீங்க பேசுவீங்க, இடையூறுக்கு மன்னிக்கணும். அதாவது அறிவிப்பாளர் வந்து நீங்க வந்து நான் ஒரு நேயர்கிட்ட கேட்டேன், என்னோட தீவிர என்னை ஏன் உங்களுக்கு பிடிக்குதுன்னு கேட்டேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சார் எல்லாரும் பேசினாங்க சார், நீங்க தான் எங்ககிட்ட பேசுனீங்க தெரியுங்களா. நான் அறிவிப்பு பண்ணும்போது எனக்கு விருப்பமான ஒரு, இப்போ நீங்கள் முன்னுக்கு உட்காந்துருக்குறீங்க, அப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அப்படி நான் பேசும்போது அங்கே ரேடியோவில் வானொலியில் கேட்டிருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி தானே இருக்கும். அதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். என் முன்னால் ஒருத்தர் விருப்பமான வந்து நான் எப்படி பேசுவேன், அந்த மாதிரி. அது ஒன்று. அறிவிப்பு வந்து எளிமைப்படுத்தின பாராட்டுவது சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழக தலைவர் வந்திருந்தார் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு, பாராட்டினார் என்னை. அறிவிப்பு வந்து எளிமைப்படுத்துது நீங்கள் தான். முந்தையெல்லாம் வந்து இலக்கணமா பேசியிருப்பாங்க. அறிவிப்புன்றது எளிமைப்படுத்தி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்களோட பேசுற மாதிரி அப்ப ரொம்ப நெருக்கமா இருக்கும்லவா. ஆக நமக்கு நேரம் குறைவாக இருந்தாலும் கூட இந்த ஒரு அரை மணி நேரத்தில் நிறைய அனுபவங்கள் என்ன அப்படியே ஒரு பழைய காலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார், நிறைய அனுபவங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. வாய்ப்பு இருந்தா 2 நிமிஷம் அதில் சேர்த்துக்கலாமா? என்ன சார், அந்த படங்களை காட்டுனீங்கல்ல, பாலகிருஷ்ணனோட படம் இருந்துச்சு காட்டுனீங்க. அப்போ நான் சொல்லியிருக்கேன், நான் விட்டுட்டேன். நான் அவர் உச்சரிப்பு, அவர் உண்மையிலேயே அவர் தெலுங்கு, அவருடைய தாய்மொழி தெலுங்கு இருந்தாலும் தமிழுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப உச்சரிப்பு ரொம்ப கவனமாக இருப்பார். அதே கவனத்தில் எடுத்துக்கிறோம் சார். இந்த அரை மணி நேரத்தில் நிறைய விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மிக்க நன்றி. வாய்ப்பு இருந்தால் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆக மறக்க முடியாத ஒரு நேர்காணல் என்று நிச்சயமாக பார்வை ரசிகர்கள் அனைவருக்குமே இந்த நேர்காணல் ஒரு பல அனுபவங்களையும் பல சிறப்பான நிகழ்வுகளையும் கொடுத்திருக்கோம் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆக வாய்ப்பு இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம். விடைபெறுகிறேன். நான் ஜமுனா வேலாயுதம். நன்றி, வணக்கம்.